அம்மா அம்மா எப்படியாவது பணத்தை கட்டிடுவேம்மா. என் பொண்டாட்டி இடுப்பு துடிச்சுக்கிட்டு இருக்காமா. ஆபரேஷன் ஆரம்பிங்கம்மா. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம்மா. அம்மா எப்படியாவது என் பொண்டாட்டி காப்பாத்திருங்கம்மா. இந்த ஒத்த பிள்ளைக்கு அவதாமா இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. கண்டிப்பா நான் பணத்தை கட்டிடுவேம்மா. தலை அடமான வச்சாது நான் பணத்தை கட்டிடுவேம்மா. என் பொண்டாட்டி காப்பாத்துங்கம்மா. சரி, முதல்ல நீங்க எழுந்துறீங்க. என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமா தான் இருக்கு. ரிஸ்க் எடுத்து நான் அந்த ஆபரேஷனை பண்றேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி பேசி அவரை உடனே வந்து பணத்தை கட்ட சொல்லுங்க. இல்லனா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? அம்மா என் குலசாமி மாதிரி எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. என் வாழ்நாள் முழுக்க இந்த உதவி மறக்க மாட்டேம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. அவங்க ஆபரேஷனுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. போய் பாருங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வித்யா கண்ணு, பயப்படக்கூடாது. அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லடா. அம்மா சீக்கிரம் எழுந்து வந்துருவேன். இல்லம்மா, உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்ல. இல்லடா, ஒன்னும் ஆகாது. அதெல்லாம் ஒன்னும் இல்லடா. இங்க பாரு, நீதான் எனக்கு பொண்ணுடா. அதனால நீ எப்பவும் தைரியமா இருக்கணும். சரிம்மா, நான் தைரியமா இருக்கேன். நீ சீக்கிரம் வந்துருமா, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இல்லடா, அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு அழகான தங்கச்சி பாப்பா கிடைச்சிரும். நீ அத பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்குவியா? பாத்துக்கிறேம்மா. தங்கமே, எப்பவும் உன்னை தைரியமானவளா தானே வளர்த்திருக்க. நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன்? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. அம்மா உன் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும். நீ இருப்பல்ல? இருக்கேம்மா. இத பாரு, நீ எப்பவுமே அழக்கூடாது. அழமாட்டேம்மா. நீ சீக்கிரம் வந்துருமா. இத பாரு, பாப்பா பிறந்த உடனே நீ அத நல்லா பாத்துக்கணும். பாத்துக்குவல்லடா? நீ என்ன பாத்துக்கிட்ட மாதிரி நான் நல்லா பாத்துப்பேம்மா. பார்வதி, இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நீ குணமாய் வந்தா அதுவே எங்களுக்கு போதும். கண்ணா, அப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோடா. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன, பொறுக்க போற தங்கச்சி பாப்பாக்கு நீதான் எல்லாமே. அத நீதான் அம்மா மாதிரி பாத்துக்கணும். சரிம்மா, சீக்கிரமா நீ நல்லா ஆயிடுமா. நீ சொல்ற மாதிரியே நான் இருப்பேம்மா. அம்மாக்கு ஒன்னும் ஆயிடாதுடா. அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க. பார்வதி, பார்வதி, என்னம்மா பார்வதி? டாக்டர், டாக்டர், டாக்டர் வாங்க. என்னாச்சு பாருங்க. என்னாச்சு பாருங்க டாக்டர். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணுவேன். சிஸ்டர், ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க.
வணக்கம். வெல்கம் சார். உங்க ஸ்கூல் மேல கண்டினியூஸா ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. அதனால தான் இந்த இன்ஸ்பெக்ஷன். சார், ஒரு ஸ்கூல் எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா நடந்தா பல பேருக்கு அது பிடிக்காது. ம், எனிவே, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார். ப்ளீஸ். ம். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம நாட்டு பிரதமரோட பதவிக்காலம் எவ்வளவு நாள்? அரசியல் அமைப்பு சட்டப்படி 5 வருஷம் சார். குட், வெரி குட். 829 எவ்வளவு? நீ சொல்லுப்பா. 72 சார். குட், வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. யாரோ தேவையில்லாம இந்த ஸ்கூலை பத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நிச்சயமா சார். தேங்க்யூ. ம். கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. எப்ப அந்த கணேஷ் அடகு கடை இருக்குல்ல, அங்க கொஞ்சம் நிப்பாட்டிக்கப்பா. கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேன். சொல்லுங்க. கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். கொடுங்க, வச்சுட்டு பார்க்கறேன். கொடுங்க. இதுல கழுத்து போடுங்க. இல்ல, கை நாட்டு. அப்படியா? இந்த ரொம்ப நன்றி. ஓகே, வாங்க. தேங்க்ஸ். சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்.
உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மாணிக்கம். டாக்டர் அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அம்மா. இப்பதான் எனக்கு போன அவசரம் திரும்ப வந்திருக்கு. வித்யா, உனக்கு தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கா, சந்தோஷம் தானே? ஆமாப்பா, நான் அவள அம்மா சொன்ன மாதிரியே நல்லா பாத்துக்க போறேன். சரி டாக்டர் அம்மா, நாங்க போய் பார்வதி பார்க்கலாமா? இப்ப அவ எப்படி இருக்கா? நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க உங்க மனைவி இங்க கூட்டிட்டு வரும்போதே அவங்க ரொம்ப சீரியஸா தான் இருந்தாங்க. பத்தாததுக்கு நீங்க பண்ண தாமதத்தினால அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ண முடியாம போயிடுச்சு. விடுங்க டாக்டர் அம்மா, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். டாக்டர் அம்மா, நாங்க போய் குழந்தையும் பார்வதியும் பார்த்துட்டு வரோம். வா வித்யா வா. மாணிக்கம், ஒரு நிமிஷம். என்ன டாக்டர் அம்மா, பார்வதி மயக்கத்தில் இருக்காளா? எப்ப கண்முழிப்பா? இல்ல மாணிக்கம், பார்வதிய எங்களால காப்பாத்த முடியல. அம்மா, அம்மா. டாக்டர் அம்மா, என்ன சொல்றீங்க? ஐம் சாரி. நாங்க கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் எவ்வளவோ போராடணும். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்களால அவங்கள காப்பாத்த முடியல. நீங்க உங்க ஒய்ஃபை இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததே லேட்டு. அது இல்லாம நீங்க தப்பான மருந்து வாங்கிட்டு வந்து அதனால ஆன ஆபரேஷன் டிலே. யாராவது விவரம் தெரிஞ்சவங்க இல்ல படிச்சவங்க உங்க கூட இருந்திருந்தா உங்க ஒய்ஃபை காப்பாத்தி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வச்சு அதனால ஆன டிலே. பார்வதி, எங்களை விட்டுட்டு போயிட்டியே. பார்வதி, குழந்தைய காப்பாத்துறதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி வேற கம்மியா இருக்கு. ஐயோ, பார்வதி, பார்வதி, எங்களை விட்டு போயிட்டியடா. எங்களுக்கு இருந்த ஒரே சொந்த நீதான. இந்த சின்ன புள்ளைய தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. இந்த ரெண்டு புள்ளைகளை தனியா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பார்வதி, பார்வதி,
பார்வதி. அம்மா பார்வதி பார்வதி, நீங்க குலசாமிடா, எங்களை விட்டு போயிட்டியே, இப்படி எங்க எல்லாரும் தவிக்க விட்டு போயிட்டியே. கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? என் தலையில ஏன் இப்படி இடி விழுந்தது தெரியலையே. அம்மா என்ன பாருமா, அம்மா எழுந்திரிமா, எழுந்திரிமா, என்ன பாருமா, மா எழுந்திரிமா, மா எழுந்திரிமா. சாமி, அம்மா நில்றா. எங்க வந்த? இப்ப எதுக்குடா வந்த? ஏய் மாணிக்கம், என்னப்பா ஆச்சு? பார்வதிக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? பாவி, நண்பனாடா நீ? நீ நண்பனா? இப்படி பண்ணிட்டியடா. பார்வதி எங்களெல்லாம் விட்டு போயிட்டாடா. போயிட்டா. போயிட்டா. உங்க குடும்பத்துக்கு நாங்க பண்ண நல்லதுக்கு இதுதான் எங்களுக்கு தண்டனையா? ஏண்டா, பொண்டாட்டிக்கு பிரசவம், ஆபரேஷன் பண்ணணும், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, வந்துடுன்னு கெஞ்சி கேட்டனேடா. இப்படி வராம என் கழுத்து அறுத்துட்டியேடா. இப்ப எதுக்குடா வந்த?